லவ் யூ ரோஜா. ஐ லவ் யூ ராஜா. ஐயோ ஏய் கிளம்பிட்டீங்களா இல்லையா? இந்த சின்ன வாண்ட வேற இன்னும் காணுமே. ஏங்க கிளம்பிட்டீங்களா? பாக்கியா வேலு சீக்கிரம் வாங்க. செம்பாக்கா என்னக்கா துபாயில இருந்து உன் தம்பி பொண்டாட்டி உன் தம்பி குழந்தைங்க எல்லாம் வராங்கன்னு ஒரே பரபரப்பா இருக்க? ஆமா தானோ, 5 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த பிள்ளைங்களை எல்லாம் நான் பார்க்க போறேன். நடுவுல தான் இந்த கிரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சே. நாங்க கிளம்பிட்டோம். ஆமா தம்பி வர நேரத்துல நீங்க எல்லாரும் எங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க? தம்பிய போய் ஏர்போர்ட்லயே கையோட கூட்டிட்டு வரலாம் தான் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். ஏங்கா தம்பிக்கு வர தெரியாதா? நீ போய் கையோட வர கூட்டிட்டு வரணுமா? போத்தனோ அவன் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எப்படா அவன் இங்க வருவான், எப்படா அவனை பாப்போன்னு இருக்கும். அதுவும் குழந்தைங்க குழந்தைக்கு 4 வயசு இருக்கும் போது 2வது குழந்தைக்கு மாசமாயி அவங்க வந்தா. 2வது குழந்தை டெலிவரி பார்த்துட்டு அங்க அனுப்புனது. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க. இப்ப பாரு குழந்தைக்கு 9 வயசு 2வது குழந்தைக்கு 5 வயசுன்னு ஆயிடுச்சு. எப்படா பிள்ளைங்களை பாப்போன்னு இருக்கு எனக்கு. சரி சின்னமாண்டி வந்துட்டாலான்னு பாருங்க. அவதான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. சரிக்கா நீங்க எல்லாம் பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்க போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி தனோ, நான் கூட்டிட்டு வந்துட்டு சொல்றேன், அப்புறமா நீ வந்து பாரு. சரிக்கா. ஏங்க மசன்னு நிக்காம போங்க. போய் சின்ன வாண்டு ஜோசஃபும் வந்துட்டானான்னு போய் பாருங்க போங்க. ஏய் தம்பி வரேன்னு சொன்னதும் போதும் எங்க உயிரை தான் நீ வாங்கிட்டு இருக்கிற. போங்க. வந்தா ஆறு நடிக்க மாட்டாங்களடி. ஷோ வாசல்லே பிச்சைக்கார மாதிரி நிக்க வைக்கிறா. ஜோசப் இங்க தானடா வருவான், நல்லா தெரியும்ல. அப்புறம் அவன் வேற எங்கேயாவது இறங்கி நம்மள தேடிட்டு இருக்க போறான்டா. இல்லக்கா இதுதான் எக்ஸிட் பாயிண்ட். எந்த ஃபிளைட்ல இருந்து வரவங்கனாலும் இது வழியா தான் வெளியே வந்தாகணும். ஓ அப்படியா? நல்ல வேலை, இந்த ஏர்போர்ட் காரவங்க கொஞ்சம் தெளிவா இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இல்லனா வர்றவங்கள தேடுறதுக்கே நம்மளுக்கு மண்டை காஞ்சு போயிரும். செம்பு, அப்புறம் வீட்ல என்ன தடப்புடல் விருந்தா இன்னைக்கு? தம்பி பொண்டாட்டி தம்பி பிள்ளைங்க எல்லாம் வருதுங்க. அப்ப கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருக்கும். என்ன ரெடி பண்ணிருக்க? சின்னவாண்டு அது உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். வீட்டுக்கு வந்து சாப்பிடுவீங்கல்ல, அப்ப தெரியும். செம்பு சர்ப்ரைஸ் குடுக்கறத. செம்பு அங்க பாரு, விஜயக்கா வந்திருக்காங்க. விஜயா? ஆமா ஜோஸ்பின், வா போய் விஜய் கிட்ட பேசிட்டு வரலாம். வாங்கக்கா. விஜயக்கா. சின்னவாண்டு என்ன வணக்கம்ண்ணே. இன்னும் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் போலன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுருச்சு, அதான் சேர்த்து வச்சோம். அதுங்களுக்கும் 2 பிள்ளைங்களாயிடுச்சு. இதுக்கப்புறமும் கோவப்பட்டுட்டே இருந்தா நல்லாவானே இருக்கு. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. ஏங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்கள போய் மரியாதை குறைவா பேசுறீங்க. விஜய் இருக்கட்டுமா, கோவத்தை வெளிப்படுத்தலனாதான் தப்பு. அவரு வெளிப்படையா தானே இருக்காரு, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமா மாமா வந்துருச்சுமா, சீக்கிரம் வா. லே தம்பி. ஏக்கா கண்ணு நல்லா இருக்கியா? கண்ணு நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணு. மாமா. ஏய் வாண்டுங்களா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. இளன் இயல் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? I'm good. How are you? I'm too good. How are you? மச்சான் என்னடா பிள்ளைங்களா இங்கிலீஷ்ல பேசுதுங்க, தமிழ் தெரியாதா? தெரியும். We don't know Tamil. ராஜா அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. ஐயோ நம்ம மாட்டிக்க போறோம். பார்த்தாங்க செத்தே நானு. ஹே பைத்தியம், இது ஒண்ணும் நயாண்டி குடும்பத்தார் இல்ல நம்ம லவ் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு. இது அலப்பறைகள் வீடியோ. இந்த கதைப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களே இருக்குடி. ஆமால மறந்தே போயிட்டேன். எங்க அண்ணனை பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சுடா எனக்கு. ராஜானே, பிள்ளைங்க பேர் எப்படி? ஜோஸ்பின், பொண்ணு பேரு இயல், பையன் பேரு இளன். பிள்ளைங்களுக்கு பேரை மட்டும் இப்படி தூய தமிழ்ல வச்சுட்டு மொழிய சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு. ஜோஸ்பின் போக போக உனக்கே புரியும். ரோஜாமா ரொம்ப நேரமா உங்க அண்ணனும் அண்ணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போய் அவங்கள பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரி ராஜா. ஏக்கா நீங்க எல்லாம் காருக்கு போங்க, நான் ரோஜாவோட அண்ணியும் அண்ணனையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ரோஜா. அண்ணே தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோம்க்கா. உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. எங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க எல்லாரையும் பார்த்ததா ரொம்ப வருஷம் ஆகுது. குட்டீஸே நாங்க யாருன்னு தெரியுதாப்பா? ஹாய் விஜய் ஆண்டி. ஆண்டியா? ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது கண்ணு, அத்தைன்னு கூப்பிடுங்க. ஓகே. அண்ட் அவர்தானே அந்த போலீஸ் அங்கிள்? ஆமா போலீஸ் தான், ஆனா அங்கிள் இல்ல, மாமான்னு கூப்பிடுங்க. புள்ள உங்களை தானே கேக்குறா, போய் பேசுங்க போங்க. என்னப்பா நல்லா வளர்ந்துட்ட, என்ன தெரியுதா? தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல.
இதுக்கு நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். தம்பி, எப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்க? ஒரு 2 நாள் கழிச்சு வரோம்க்கா. ஒரு வாரம் அங்க நம்ம வீட்ல தான் இருப்போம். ரோஜா ரொம்ப ஆசைப்பட்டா நம்ம வீட்ல அங்க இருக்கணும்னு. நான் 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு வரேன்க்கா. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். எங்க நீங்க வந்து தங்க மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். சரி தம்பி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. வந்தது டயர்டா வேற இருக்கும்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க அண்ணி. அண்ணி போயிட்டு வரேன். அண்ணே போயிட்டு வரேன். சரி சரி. அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது தமிழ் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வா. இப்படி இருந்தா நாங்களே எப்படி பேசுறது? எப்படி பேசுறதுன்னா வாயால தான் பேசணும். ஐயோ அழகு குட்டி, எவ்வளவு வாய் பேசுறாவ. சரி அண்ணி, கிளம்புறோம். அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. Semma auntie, I need a hotspot. Do you have a hotspot here? தம்பி, நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. ஆனா ஆண்டின்னு கூப்பிட்டீல, அது மட்டும் வேணாம். அத்தைன்னு அழகா தமிழ்ல கூப்பிடு சாமி. Okay, அத்தை. I need a hotspot. Do you have hotspot? ஹாட் ஸ்பாட்னா என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. லே 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 வேலு, இங்க வாடா. என்னம்மா? லே, இந்த தம்பி ஏதோ ஹாட் ஸ்பாட் வேணுங்குதுடா. என்னன்னே ஒண்ணுமே புரியலடா. என்னன்னு கேட்டு கொஞ்சம் கடையில போய் வாங்கிட்டு வா சாமி. எம்மா, அது கடையில வாங்குறது இல்ல, அது ஹாட்ஸ்பாட்மா. Bro, do you have a hotspot here? Yes. Come with me. இந்த பையன் பிள்ளைங்களுக்கு தமிழ் கூட சொல்லி கொடுக்காம வளர்த்து வச்சிருக்கான். இல்லையே, இவன் வீட்ல எல்லாம் தமிழ்ல தானே பேசுவான். இந்த பிள்ளைங்க ஏன் தமிழ்லயே பேச மாட்டேங்குது? Come fast. Bro, what is this? I need a hotspot. Yes, hotspot only. See up. The sunlight coming, no? This spot is very hot. So, this is hotspot. But this spot, sunlight not coming. அதாவது சூரியன்ல இருந்து வெளிச்சம் வரல. அதனால this is cold spot. Okay? நீ ஹாட்ஸ்பாட் தானே கேட்ட? அப்போ go, stand there. Direct light, sunlight, hot. But here, cold spot. That is hot spot. Mommy, please mommy. I want YouTube, please. இயல், சும்மா இரு. என்ன இப்ப பாரு யூடியூப் ன்ட்டே இருக்க? பேசாம இருக்க முடியலையா? Mommy, please mommy. I want to watch YouTube. Please. This is the 5th time I'm asking you. You're not allowing me. கண்ணு, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணே. இப்படிதான் 2 பேரும் எல்லாத்துக்குமே அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. உங்க அப்பா அவ்வளவு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு இவங்க 2 பேரையுமே. யூடியூப் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா அப்போ. கண்ணு, குழந்தைங்க தானே, அதுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடு கண்ணு. இப்படியே கேக்குறதெல்லாம் உடனே செய்யறதுனால தானே ரொம்ப செல்லம் பண்ணிட்டு இருக்குங்க. வேண்டாண்ணே. இயல், உனக்கு இங்க விளையாடுறதுக்கு சொப்னாக்கா, பாக்கியாக்கா, வேலு அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் போய் விளையாடு போ. கண்ணு, அச்சச்சோ, பிள்ளைக்கு முகமே வாடி போச்சு. இப்ப என்ன, உனக்கு யூடியூப் தானே வேணும்? இரு வரேன். இயல், இங்க என்னடாமா பண்ற? Daddy, I want to watch YouTube. Mommy is not allowing me. இயல், இதான சுட்டி கார்ட்டூன்ஸ், தமிழ் சேனல். நீ தமிழ்ல தான் பேசணும். அப்பா, எனக்கு யூடியூப் பார்க்கணும். அம்மா அலோவ் பண்ணவே மாட்றாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். இயல், ரொம்ப நேரம் போன் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. கண்ணு, இந்த கண்ணு, இது போதுமான பாரு. மாமா, என்னது இது? சைக்கிள் டியூப பாதியா வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா ராஜா, பாப்பா அப்பையில இருந்து யூடியூப் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதான் ஓ டியூபா இருந்த இந்த டயரை பாதியா வெட்டி யூடியூபா மாத்திட்டேன். எப்படி என் ஐடியா? பிள்ளைங்களா, இதுதான் நம்ம கடை. நீங்க வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதுனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் கடையை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. யாரையுமே கடைக்குள்ள விட்டுறாதீங்க. அந்த பக்கத்துல இருக்கிற குடோன்ல மட்டும் லோடு வந்து இறங்கிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்க போய் பாருங்க. நாங்க உங்க கடையை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம். என்ன பேச்சே ஒரு தினசா இருக்கு. பாத்துக்கோங்களா, இதுங்களை நம்பி விட்டுட்டு போலாமா? தம்பி, இந்தாப்பா 10 ரூபாய், 2 காபி தூள் கொடுப்பா. What? You want copy? ஆமாப்பா, சீக்கிரம் கொடு, மணி ஆகுது. Okay. என்ன பாப்பா, 1000 இல்லையா? நீங்க புதுசா இருக்கீங்க. அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்னு எங்க கிட்ட கேளுங்க, நாங்க எடுத்து தரோம். Uncle, இந்தாங்க உங்களோட 10 rupees note and 2 copies. தம்பி, என்னது இது? 10 ரூபாய் நோட்டை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து தந்திருக்கீங்க. Uncle, நீங்க தானே கேட்டீங்க 10 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு 2 காப்பி வேணும்னு.
ஐயோ தம்பி, நான் காபி தூள் கேட்டேன், காபி கேட்கல. இந்த ப்ரூ அப்புறம் சன்ரைஸ் அது மாதிரி காபி தூள் தூள். What? Sunrise brew? That is coffee, uncle. That is coffee powder, not coffee. அதான் தம்பி, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, அதான் காஃபிக்கு பதிலா காப்பின்ட்டேன். மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ எல்லாம் ரெடிங்க. சரிம்மா, ராஜா ப்ரோ இப்பதான் கால் பண்ணாரு. ஆன் தி வேல வந்துட்டு இருக்காராம். கார்த்திக், எல்லாமே ரெடியா இருக்கு. ஹாய் பொட்டாட்டி, இந்த சாரில செம்மையா இருக்குடி, அவ்வளவு அழகா இருக்கு. ம், உண்மையாவா? பின்னென்ன பொய்யாவா? இப்போதும் உன்னை பேண்ட் சட்டையிலேயே பார்த்துட்டு இருந்தேனா, இன்னைக்கு சாரில செம்மையா இருக்கு. நீங்க கூட தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக சொல்றியா? கார்த்திக், உண்மையாவே நீங்க அழகுதான். உங்க அழகை விட நான் கொஞ்சம் கம்மி தான் மேடம். ராஜா போங்க உள்ள. கார்த்திக், நீங்க கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஆமா கார்த்திக். உஷிஷு. ப்ரோ, என்ன வந்துட்டு அப்படியே அமைதியாவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க ப்ரோ. கண்மணி, ஒரே ரொமான்ஸ் தான் போல. சும்மா இரு ஸ்ரீ. ஏய், மறுபடியும் ஸ்ரீயா? நீ இனிமே அவளை ஸ்ரீனை கூப்பிட கூடாது. நீ ஸ்ரீனை கூப்பிட்டதுனாலதான் இவ்வளவு குழப்பமே. ஒழுங்கா அவளை ரோஜானை கூப்பிடு. மாமா போதும், இது அலப்பறைகள் வீடியோ. நீங்க நயாண்டி குடும்பத்தாரோட சீக்ரெட் எல்லாம் இதுலயே உடைக்கலான்னு பாக்குறீங்க. பேசாம இருங்க. ஆமா, எங்க குட்டீஸ காணோம்? ஹலோ. அம்மா, அப்படியே ஈல பார்த்தா ராஜா மாமாவை பாக்குற மாதிரி இருக்கு, இல்லன்னு பார்த்தா ரோஜாவை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மாமா, தமிழே தெரியாம ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்துச்சுங்கன்னு அண்ணி கால் பண்ணி சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? அதை ஏன் கண்மணி கேக்குற? ஓவரா சீன் போடுதுங்க இந்தியா வந்ததுல இருந்து. அப்படியா? அப்போ தமிழ் தெரியுமா? இப்ப இரு, தமிழ் எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. ஓய், டைம் என்னன்னு பாத்தீங்களா? Hello, the time is 2:30. 2:30 ஆயிடுச்சு. அப்பா, போன் கொடுங்க. என்னது, மணி 2:30? ஐயோ அம்மா அம்மா, போனை கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. அட பாவிங்களா, என்னடா எல்லாம் இப்படி தமிழ் பேசுறீங்க? அங்க உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக 34 இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் எல்லாம் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்கடா. அப்பா போனை கொடுப்பா ப்ளீஸ்பா. ஏமா ஏமா, போனை கொடுமா. ஏமா ப்ளீஸ்மா. டேய், எதுக்குடா 2:30 மணி ஆனோனே போன் கேட்டு அழுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? டெய்லியும் மத்தியானம் 2:30 மணிக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் அனுஷா சுரேந்தர் சேனல்ல இருந்து வீடியோ வந்துரும். அதுவும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா எங்களோட அலப்பறைகள் தான் வரப்போகுது. அத பாக்குறதுக்காக தான் கேக்குறோம். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு தான் கேக்குறீங்களா? நாங்க தினமும் மிஸ் பண்ணாம 2:30 மணிக்கு பாத்துருவோம். சரி வாங்க, எல்லாரும் மாடிக்கு போலாம். அங்க தியேட்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அதுல பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வாவ், உண்மையாதான் சொல்றீங்களா? ஜாலி ஜாலி, போலாம் போலாம் போலாம். ஹலோ ஏசிசி ஃபேமிலி, உங்க எல்லாருக்கும் இந்த அலப்பறைகள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த பாட்ல எந்தெந்த பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until then, it's me, Iya. Me, Ilan. Signing off. ஏய், பிச்சிருவேன். ஒழுங்கா தமிழ்ல பேசுங்க. சரி 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 சரி. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் இயல். நான் உங்கள் இளன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.